போதை ஒழிப்பு மாநாடுகள் வைங்க, சமூக சீர்திருத்தங்களுக்காக வேண்டி குரல் கொடுங்க, உங்கள் மேடைகளை, மிம்பர்களை, ஜும்மாக்களை அடிக்கடி இதுகளை சொல்லுங்கன்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ விளங்குதா இப்படியான ஒன்று கூடல்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல மறுமலர்ச்சியை ஏற்படுத்துது. அது தவிர்க்கப்படும் போது மனிதன் மாக்களாக மாறிவிடுகிறான். அவ்வளோதான். அப்போ இறைவன் போட்ட விதி என்ன? ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒருத்தரை அவருடைய சூழல் பெரும் மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருது. ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்துக்கு 2 காரணம் வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஒன்று ஜீன், மரபணுக்களால் அவனுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இன்னொன்று என்வாயன்மெண்ட், அவனுடைய சூழலால் அவனுடைய குணாதிசயங்கள் மாறும். மரபணுக்களை விட சமூக மாற்றங்கள் தான் ஒரு ஆளில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் 99 கொலை செஞ்சிருந்தான். மனசு ரொம்ப உறுத்த தொடங்கிச்சு, நம்ம ரொம்ப பேரை கொலை பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் போய் ஒரு வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆபிதுக்கிட்ட, அவர் சதா வணக்கத்தில் இருக்கிறவர், அவர்கிட்ட போய், சார் உங்களை சந்திக்கணும், நான் 99 பேரை கொலை பண்ணிக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டோடனே சதா வணக்கத்திலே இருக்கிறவருக்கு 1 ரூபா காசு களவெடுத்தாலே பெரிய குற்றமாக தெரிகிறவருக்கு 99 கொலையை சொன்னோன்னு சிம்பிளாக சொல்கிறான்னு அவர் ஆச்சரியப்பட்டு, ஐயையோ 99 பேரை கொலை பண்ணிட்டியா, கண்டிப்பாக உன்னை கடவுள் மன்னிக்க மாட்டாருன்னுட்டார். அப்படியே 100 ஆக்கி விட்டான், அவரையும் சேர்த்து போட்டுட்டு திரும்ப வந்துட்டான். திரும்பவும் அவரை மனசு உறுத்துது, என்னடா இது கொலைக்கு மேலே கொலை 100 பண்ணிட்டோமே, இது புகாரியில் வர ஹதீஸ், 100 பேரை போட்டுட்டோமே. திரும்ப என்ன செய்கிறான், இப்போ தான் ஒரு ஆலிமுக்கிட்ட போகிறான். முதல் போனது ஆபிதுக்கிட்ட, ஆலிமு அல்லாஹ் பற்றி தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் 100 பேரை கொலை பண்ணிக்க, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? ஏன் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ் இறக்கமுள்ள, அல்லாஹ் இறக்கமுள்ள என்ன பண்ணாலும் மன்னிச்சுட்டு போகிறான். ஆனால் அவர் ஒரு விளக்கம் சொல்ல, அவர் ஆலிம் இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பாக மன்னிப்பான், கவலைப்படாது. ஆனால் இடத்த மாற்று. ஒரு மனுஷன் தவறு செய்கிறதுக்கு சமூகம் ஒரு காரணம், தூண்டல்களால் துலங்கள் ஏற்படுது. நீ இருக்கிற இடம், நீ நல்ல மனுஷனாக இருக்கிற, திருந்தணும்னு நினைக்கிற, ஆனால் அதே இடத்துல இருந்தால் மீண்டும் உன்னை கொலைகாரனாக்கும் இந்த சமுதாயம். சூழலை மாற்று. நான் ஒரு இடம் சொல்கிறேன், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் சொல்கிறேன், அந்த ஊருக்கு போப்பா, அங்கே போய் இரு, உன்னால் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறார். இதுதான் ஹதீஸ். அவர் போகிற வழியில் உயிர் பிரியுது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். இந்த ஹதீஸில் எடுபொருள் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய